பாத்தியா, நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன மாதிரி சஜஷன் கொடுக்கறான்னு. இதனாலே நானும் அவனோட ஃபேன் ஆயிட்டேன். என் மனசும் கஷ்டப்படுற நேரத்துல நானும் இப்படி அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன். அப்போ என் மனசுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அவன் கிட்ட பேசிட்டு இருந்தா தொட்டில்ல இருக்க குழந்தைக்கு தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கும். அம்மா மடி மேல தலை வச்சு அப்படியே எல்லா பாரத்தையும் இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். நீ பேசுறியா? பேசு தனு, உன்னோட மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஆனா லைன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா கிடைச்சது உன்னோட அதிர்ஷ்டம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அடுத்த காலர் யாரு? இந்த பொன்மாலை பொழுதுல பேச போறது யாரு? ஹலோ. லைன் கிடைச்சிருச்சு. இந்தா பேசு தனு, பேசு. ஹலோ. ஹலோ. உங்க பேரு? பேசு. என் பேர் தனு. தனு, உங்க பேர் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா உங்க பேருக்கும் குரலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க ரொம்ப வருத்தத்துல இருக்கீங்கன்னு உங்க குரலை வச்சு என்னால சொல்ல முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? இப்ப தனு என்ன சொல்ல போறாங்கன்னு அவங்க வாயால சொல்றத நீங்க எல்லாரும் கேட்க போறீங்க. இப்ப அவங்க மனசுல இருக்கிறத ஷேர் பண்ணிக்க போறாங்க. சொல்லுங்க தனு மேடம். ஹலோ. ஹலோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெட்வொர்க்கை பத்தி உங்களுக்கே தெரியும்ல. இப்போ அந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் வெளியே மட்டும் எல்லா ஸ்டுடியோக்குள்ளேயும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் தனு மேடம், இந்த நிகழ்ச்சியில் நீங்க கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. பட் அன்பார்ச்சுனேட்டா கால் கட் ஆயிடுச்சு. பட் மக்களே, உங்க கஷ்டங்களை பிரதிபான என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நான் எப்பவும் காத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப மாலை பொழுது முழுசா மாறி இரவு நேரமே வந்துருச்சு. சோ இப்ப நான் கிளம்பி ஆகணும், ஷோவை முடிச்சாகணும். பட் போறதுக்கு முன்னாடி என்னோட ஃபேவரட் லைன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, லைன் நிச்சயம் கிடைக்கும். இன்னும் ஹாட்டா. சைனிங் ஆஃப் ஃப்ரம் ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. இந்த பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி இன்னும் ஹாட் ஆக போகுது. ஆமாங்க, ஒரு அற்புதமான ஹாட் ட்ராக் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். அப்பா, இனிமே என்னால முடியாதுப்பா இவனுக்கு வேலை செய்யறதுக்கு. என்னமாச்சு? நீ முதல்ல சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோ. யாரு, நானா? முதல்ல உன் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் ஆகணும், அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அதை நான் தூக்கி விளையாடணும். இதெல்லாம் நல்லபடியா நடக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஓஹோ, அது வரைக்கும் நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்க ரெண்டு பேரையும் நல்லா பாத்துக்கணும்ல. ஐயோ, இப்ப நீ எங்களை பாத்துக்கிறதே போதும்பா. கூடிய சீக்கிரமே இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வரணும், அவ்வளவுதான். அம்மா, நான் தான் சொல்லிருக்கேன்ல, ஃபர்ஸ்ட் அவளோட கல்யாணம், அப்புறம் தான் எனக்கு. அதுவும் விருப்பம் இருந்தா. நீ கல்யாணம் பண்ணிக்க போறியே இந்த சுந்தரி, அவ எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ? என்ன தனு, இன்னும் தூங்கலையா? இல்ல, என்னமோ தூக்கம் வரல. ஏன், அம்மா ஞாபகம் வந்துருச்சா? நம்மள மாதிரி அம்மாவெல்லாம் இழந்தவங்களுக்கு ஞாபகம் வர்றது இந்த மாதிரி நேரத்துல தான். என்ன பண்றது, தூக்கம் வரும்போது நம்ம மனசு ஆசைப்படுறது, நமக்கு ஞாபகப்படுத்துறது நம்ம அம்மாவை மட்டும் தானே. ஸ்வேதா, நான் உன் மடியில தூங்கலாமா? அட பைத்தியமே, இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமா என்ன? வா.